இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க போகின்ற இறைவார்த்தை ஓசையா 6:1. வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். ஒரு சிறிய குழந்தை கீழே விழுந்து முழங்காலில் காயப்படும் போது அது யாரிடம் ஓடி செல்கிறது? தாயிடம்தான். ஏன்? காயத்தை ஏற்படுத்திய இடத்தில் அல்ல, காயத்தை குணப்படுத்தும் அன்பின் கரங்களுக்கு தான் அது ஓடுகிறது. அதுபோல வாழ்க்கையில் நாம் காயப்படும் போதும், தோல்வி அடையும் போதும், பாவத்தில் விழும் போதும் பலர் இறைவனை விட்டு விலகுகின்றார்கள். ஆனால் ஓசையா இறைவாக்குனர் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம். இங்கு காயப்படுத்தியவர் என்பதின் பொருள் இறைவன் நம்மை அழிக்க விரும்புகிறார் என்பதல்ல. ஒரு நல்ல மருத்துவர் உன்னை குணமாக்க சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்கின்றார். அது வலிக்கும், ஆனால் அந்த வலி உயிரை காப்பாற்றுகின்றது. அதுபோல இறைவன் சில அனுபவங்களை அனுமதிப்பது நம்மை அவரிடம் திரும்ப அழைப்பதற்காகவே. சில நேரங்களில் நாம் கேட்கின்றோம், ஏன் இந்த துன்பம்? ஆனால் இறைவன் கேட்கின்றார், இந்த துன்பத்தின் வழியாக என்னிடம் திரும்புவாயா? கத்தோலிக்க திருச்சபையில் நமக்கு சொல்லி தருவது இறைவன் கருணையை நாம் மிக ஆழமாக அனுபவிப்பது ஒப்புரவு அருள் சாதனத்தில். அங்கே நீதிபதி இல்லை, காயங்களை கட்டும் தந்தையை நாம் சந்திக்கிறோம். அதுபோல நற்கருணை ஆண்டவர் நம் ஆன்மாவில் உண்மையான மருந்தாக இருக்கின்றார். உடைந்த மனதை அவர் புதுப்பிக்கின்றார். உங்கள் காயத்தை மறக்காதீர்கள், அதை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள். உங்கள் கண்ணீரை வீணாக்காதீர்கள், அதை ஜெபமாக மாற்றுங்கள். உங்கள் தோல்வியை சாபமாக நினைக்காதீர்கள், அது இறைவனிடம் திரும்பும் வாயிலாக இருக்கலாம். இன்று ஆண்டவர் உங்களிடம் கூறுகிறார், என்னிடம் வா, உன் காயத்தை நான் கட்டுவேன், உன் உடைந்த இதயத்தை நான் புதுப்பிப்பேன். உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்காது, என் கருணை தான் தீர்மானிக்கும். ஜெபம். கருணைமிக்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் காயங்களையும் பாவங்களையும் கண்ணீரையும் உம்மிடம் கொண்டு வருகிறோம். உம்மை விட்டுவிடாமல் ஒவ்வொரு துன்பத்திலும் உம்மை நோக்கி திரும்பும் மனதை எங்களுக்கு தாரும். ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக உமது மன்னிப்பையும் நற்கரின் வழியாக உமது உயிரையும் பெற எங்களை வழிநடத்தும். எங்கள் உடைந்த வாழ்வை உமது அன்பால் புதுப்பித்து நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ அருள் புரியும். இது எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.